சப்பாத்தி, பூரி, நான், புலாவ், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த ராஜ்மா கிரேவிங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு கப் ராஜ்மான்னு சொல்கிற சோப்பு பீன்ஸ் வந்து முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு ராஜ்மா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ காலையில் அந்த ஊற வச்ச ராஜ்மாவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் போட்டு 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 நறுக்கி போட்டு பல்ஸில் வந்து 2 சுற்றி குறைன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியும் நறுக்கி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக பட்டர்லாம் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக உப்பெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக அந்த உடனேயே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கசூரி மேத்தி, 4 கீர்ன பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கோங்க. நடுவில் 2 தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோட சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒரு கெட்டியான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.